போன வீடியோல நானும் எங்க அக்காவும் வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள, ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னேன்ல. அது வேற என்னங்க குடிசை வீடு, சுத்திலும் காடு. வேற என்ன வரும்? பாம்பு தான். 5 மணி இப்படி இருக்கும். நானும் எங்க அக்காவும் வேலை செஞ்சுட்ருக்கோம். ஒரு 2 அடி எங்க அக்காவுக்கு பக்கத்துல செவுத்தோர எங்க அக்கா உட்காந்துருந்தாங்க. ஆப்போசிட்ல நான் உட்காந்துருந்தேன். பாம்பு அவ்வளோ பெரிய அந்த சீமெண்ண விளக்கு இதில தெரிஞ்சுச்சு. அப்போல்லாம் லைட்டு வசதி இல்லலாம். பார்த்துட்டு நான் ரொம்ப அப்படி சத்தம் போட்டேன். எங்க அக்காவுக்கு பின்னாடி அப்படியே போயிருந்துச்சு. நம்ம சத்தம் போட்டலாம் அது ரொம்ப வேகமா நகர ஆரம்பிச்சிடுச்சு. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா, நானோ இல்லை எங்க அக்காவோ, மெயினா எங்க அக்கா தான் போய் சேர்ந்துருக்க வேண்டியது. இன்னமும் அன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். அந்த இதில சத்தம் போட்டு எங்க அப்பாலாம் எந்திரிச்சு, அதுக்கப்புறமா அத ஒரு சின்ன வீடு தான் இருந்தாலும் அங்கே இங்கேன்னு போயிடுச்சு. அதை எங்கள் அப்பா தேடி பிடிச்சி கொன்று எதுப்பால் அந்த முள்ளு செடி இருக்குன்னு சொன்னேன்ல அதுலேயே போட்டார். நாங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சி பார்க்கக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமாக அப்படியே காஞ்சி அதிலே தொங்கும். அது பார்க்கக்குள்ளேயே பயமாக இருக்கும். இப்போ நினச்சாலும் அந்த விஷுவல் எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அந்த இடத்துலலாம் அப்படி தான் இருக்கும். இதுக்கு மத்தியில நாங்கள் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிறது வர்றது இப்படிலாம் இருந்தோம். தாத்தா வீடுன்னா எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா. எங்கள் அப்பா அவங்க கொஞ்சம் பக்கத்து ஏரியா தான். அப்பப்போ எங்கள் அம்மா அங்கே போய் அவங்கெல்லாம் தறி போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா அங்கே போய் தறி நெய்வாங்க, நெஞ்சிட்டு வருவாங்க. நான், எங்கள் அக்கா, என் தங்கச்சி, என் தம்பிலாம் தனியாகவே இருப்போம் அப்போ. அப்போல்லாம் எங்கள் அக்கா வந்து இந்த ₹2 இந்த ஜிலேபி மீனுலாம் கூடையில் போகும். அப்போயே எங்கள் அக்காவும் வாங்கிட்டு வந்து அது மட்டும் சமைச்சு சாப்பாடு இருக்கோ இல்லையோ அதை நல்லா சுத்தம் பண்ணி அப்பயும் உப்பு காரம் போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படிலாம் அதை சாப்பிட்டுட்டு இருங்க. அதுவும் அந்த வீடு தான். எங்கள் அம்மா அங்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அந்த வீட்டில் இருக்கக்குள்ள தான் எங்கள் தாத்தா சொந்த வீடு. அது பெரிய வீடு. ஐயோ இப்போ எப்படி அதை கணக்கு சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய வீடாக இருக்கும். அந்த முன்னாடி பெரிய வராண்டா இருக்கும். அவங்க வீடு தான் நல்லா ஓட்டு வீடு. மாடி அளவுக்கு ஹைட்டாக ஓடு போட்டிருப்பாங்க. முன்னாடி திண்ணை பெரிய திண்ணையாக இருக்கும். அந்த பக்கம் தறி போட்டிருந்தாங்க. கைத்தறி நெசவாளர். எங்கள் மாமா 3 பேரும் எங்கள் தாத்தா மொத்தம் 3, 4 தறியை பக்கத்தில் போட்டிருப்பாங்க. பெரிய வீடு. அது சொல்லவே முடியல. அவ்வளோ பெரிய வீடில் எங்கள் தாத்தா இருந்தார். அங்கே போனாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே வீட்டுக்குள்ளே போனாங்க போய்க்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய வீட்டில் அங்கே போனாவே பிடிக்கும். போயிட்டு கொஞ்ச நிலம் அப்படியே இருந்துட்டு வருவோம். எங்கள் அம்மா அங்கே தான் போய் தறியெலாம் நெஞ்சிட்டு வருவாங்க. அவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம்தான் நடந்தே போய் நெஞ்சிட்டு வருவாங்க. எங்கள் அம்மாலாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா அந்தளவுக்கு சம்பாரித்து இன்றைக்கெல்லாம் கணக்கு போட்டால் அவர் பாக்கெட்டில் அவ்வளோ பணம் இருக்கும். நாங்கள் எல்லோரும் பார்த்துருக்கோம். அவ்வளோ பணம் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு மட்டும் ஏன்னு தெரியல. அது கொடுத்ததே இல்லை. கம்மியான காசு தான் கொடுப்பாரு. அது எங்கள் அப்பாவை பற்றி நான் எப்படின்னு சொல்கிறது, கம்மியான தொகை தான் கொடுப்பாரு. அதனால தான் எங்கள் அம்மா அங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் இருக்குள்ள தான் எங்கள் தாத்தா அந்த வீட்டை ஒரு சூழ்நிலைனால விற்றுட்டார். அவ்வளோ பெரிய வீடு. அந்த வீடை விற்று எங்கள் அம்மாவுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாகம் கொடுத்தாங்க. பொட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ₹2000 கொடுத்தாங்களாம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்பயே அந்த ₹2000 நகை இதெல்லாம் வாங்கியிருக்கலாம். எங்கள் அம்மா எங்கே அந்த நகைலாம் வாங்கி எங்கள் அப்பா ஏதோ விற்று சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு, நாம் வேலைக்கு இனிமேட்டு அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை. எங்கள் தாத்தாவும் ஏரியா மாற்றி வந்துட்டார். ரொம்ப தூரமாக வந்துட்டார். அதனால் எங்கள் அம்மா வெல்டிங் மிஷின் வாங்கினாங்க. இந்த பட்டு நூலெல்லாம் சுற்றுவாங்கள்ல அந்த வெல்டிங் மிஷினு. அப்போ வந்து இந்த நூல் இதெல்லாம் தருவாங்களாம். அதை வாங்கி நம்ம போட்டு வீட்லேயே வேலை செய்யலாம் அப்படின்ட்டு அந்த மிஷினை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா அந்த நூலெல்லாம் வீட்டிலே வாங்கிட்டு வந்து அந்த வேலையை செஞ்சாங்க. அந்த நூல் சுற்றுற வேலையெல்லாம் வீட்டிலே செஞ்சிட்டு இருந்தோம். ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்து அந்த மிஷினை உடச்சிட்டாரு. அது அந்த கைப்பிடி தான் இருக்கும், அதை உடச்சிட்டாரு. வீட்டில் ரொம்ப பெரிய சண்டை. அப்போ உடச்சுல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.